சூரியன் கன்னி ராசியில் இருக்கும் நாட்களைத்தான் புரட்டாசி மாதம் என அழைக்கிறோம். 9 கோள்களில் ஒன்றாகிய புதன் கிரகத்துக்குரிய மாதம் இது. புதனின் வீடு கன்னி ராசியாதலால் அது பெருமாளின் அம்சமாக கருதப்படுகிறது. மகாலய அமாவாசை என அழைக்கப்படும் மாலையபட்சத்தன்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்குரிய மிகச் சிறப்பான மாதம் இது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட புண்ணியமிக்க இம்மாதத்தில் நவராத்திரி, கேதார கௌரி விரதம் என தெய்வங்களின் அருளாசியும் பித்திருக்களின் அருளாசியும் ஒன்றாக இணைந்து கிடைப்பதால் இது புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. மகாவிஷ்ணுக்கு உகந்த மாதம் என்பதால் பெருமாளுக்கு இம்மாதத்தில் அநேக ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள், பஜனை, பிரம்மோற்சவம் ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. புத பகவானின் அதி தேவதையாக மகாவிஷ்ணு உள்ளார். அதனால் புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றுத்தரும். இம்மாதத்தில் நாம் பெருமாளை வழிபாடு செய்தால் யமபயம் நீங்கி நல்வாழ்வு பெறலாம். திருப்பதி சென்று வழிபடுவது வாழ்வில் நல்ல திருப்பங்களை பெற்றுத்தரும். இம்மாதம் விஷ்ணுவுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரியான அம்பிகைக்கும் உகந்த மாதமாகும். பல தெய்வங்களும் விரதம் கடைபிடிக்கும் மாதம் புரட்டாசி மாதமாகும். புரட்டாசியில் விநாயக பெருமானுக்குரிய துர்வாஷ்டமி விரதம், ஜேஷ்டா விரதம் ஆகிய 2 விரதங்களையும் அனுஷ்டித்து விநாயகர் பேரருளையும் பெறலாம். சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால் சனிக்கிழமை மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு. இதனால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும், செல்வம் கொழிக்கும், துன்பங்கள் விலகும். சனி பகவான் சனிக்கிழமையில் அவதரித்தார் என்பதால் அன்று விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து விடுபட்டு சனி தோஷம் நீங்க பெறலாம்.